வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் கருணாநிதி சிலையும் மருது சகோதரர்கள் தலையும் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கருணாநிதியோட சிலையை உடைப்பேன், எப்படி வங்கதேசத்தில் முஜிபுர் ரஹ்மானோட சிலையை உடைச்சாங்களோ அதே மாதிரி கருணாநிதியோட சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்லியிருக்காரு. அதை நாம் எல்லாருமே கண்டிப்பாக வரவேற்கணும். உடைக்கிறது அப்படின்னா சுத்தியில் வச்சு உடைக்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க. உதாரணமாக 1857ஆம் ஆண்டு சிப்பாய் மியூட்டினி, சிப்பாய் கழகம்னு சொல்கிறாங்களே, உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த சிப்பாய் மியூட்டினி, சிப்பாய் கழகம் அப்படின்ற பேரையே தூக்கிட்டு மங்கள் பாண்டே புரட்சி அப்படின்னு தான் நியாயமாக பேர் வைக்கணும். அந்த பாடத்திட்டத்தோட பேர் அந்த பாடத்தோட பேர் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிராமணரான மங்கள் பாண்டே புரட்சி அப்படின்னு தான் மாற்றணும். ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா சிப்பாய் மியூட்டினி, சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்காங்க. பார்க்கலாம், பின்னால் மாற்றக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னா அப்படி செய்யலாம் நம்ம. சரி, விஷயத்துக்கு வருவோம். 1857ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய புரட்சி மங்கள் பாண்டேவால் ஏற்பட்டது இல்லையா? அப்போ நம்முடைய இந்தியர்களை ஒடுக்கின ஒரு முக்கியமான பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்னல் நீல் கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. கர்னல் நீலும் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களை அங்கங்கே கலவரம் ஏற்பட்டது இல்லையா, அதை ஒடுக்கிட்டாப்ல. அதை பாராட்டுற விதத்தில் தான் கர்னல் நீலுக்கு சென்னை அண்ணா சாலையில் சிலை வைக்கப்பட்டிருக்கு. திருப்பியும் சொல்கிறேன், முதலாக 1857ஆம் ஆண்டு பன்றி கொழுப்பு, பசு கொழுப்பு துப்பாக்கி தோட்டால் தடவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மங்கள் பாண்டே வெள்ளைக்காரனை துப்பாக்கியால் சுட்டு கொண்டார் இல்லையா? அப்போ அங்கங்கே போராட்டம் வெடிச்சது இல்லையா? அந்த போராட்டத்தை அந்த கலவரத்தை ஒடுக்கின காரணத்துக்காக கர்னல் நீலுக்கு சென்னை அண்ணா சாலையில் சிலை வைக்கப்பட்டிருந்தது. 1927ஆம் ஆண்டு ராஜாஜி என்ன பண்ணார் அப்படின்னா, வெள்ளைக்காரனோட சிலையை அகற்றணும், குறிப்பாக கர்னல் நீலோட சிலையை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய கர்னல் நீலோட சிலையை அகற்ற முற்படுறார். அப்படி அகற்ற முயற்சி செய்யும்போது காந்தியும் அப்போ எதேச்சியாக சென்னைக்கு வந்திருந்தார் போல் இருக்கு. காமராஜரும் இதில் முக்கிய பங்கு எடுத்திருக்கிறார். ஆனால் சைமன் குழு புறக்கணிப்பால் கர்னல் நீலோட சிலையை அகற்ற முடியல. அதற்கு பிறகு அந்த சிலை ரிப்பன் பில்டிங்கில் வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1937ஆம் ஆண்டு ராஜாஜி தமிழகத்தின் முதல்வர் ஆகிறார். முதல்வர் ஆன பிறகு ராஜாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சிலையை அகற்றி, திருப்பியும் சொல்கிறேன், அவர் உடைக்கலை, அந்த சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வச்சிட்டாரு. ஒருவேளை சென்னை அருங்காட்சியகத்துக்கு போனீங்க அப்படின்னா கர்னல் நீலோட சிலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே போல் கருணாநிதிக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க கருணாநிதியோட, அதாவது முத்துவேல் இருக்கார் இல்லையா, கருணாநிதியோட அப்பா முத்துவேல் ஆந்திராவில் ஓங்கோலில் ஒரு குடிசையில் வாழ்ந்திருக்காரு. அந்த குடிசையில் தான் கருணாநிதி பிறந்ததாக சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்குது. அந்த இடத்துல கருணாநிதிக்கு ஞாபகார்த்தமாக ஒரு சிலை இல்லைங்க, எத்தனை சிலை வேணாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா கருணாநிதியோட பூர்வீகம் ஆந்திரா ஓங்கோல் தானே. ஓங்கோலில் சுற்றி நீங்கள் ஆயிரக்கணக்கான சிலைகளை வச்சுக்கோங்க, வேண்டான்னு சொல்லலை. அதே போல் கருணாநிதிக்கு திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபடுதான். அந்த இடத்துல கருணாநிதிக்கு சிலை வைக்கிறதுக்கு நாம் எக்காரணத்தை கொண்டு அனுமதிக்க கூடாது. அதே போல் கருணாநிதி வைக்கிற சிலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் வச்சிருவார். நல்லா கவனிங்க, பெரும்பாலான சிலைகளை கருணாநிதி உட்கார்ந்த கோலத்தில் வைக்க மாட்டார், நின்ற கோலத்தில் தான் வைப்பார். அதுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களாக கண்டுபிடிங்க, நான் அதை என் வாயால் சொல்ல. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஆளுநர் ரவி ஆளுநர் மாளிகையில் நடந்த பாடத்திட்ட அருங்காட்சியகத்தில் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கார். என்னன்னு சொல்லி பேசியிருக்காருன்னா, மாணவர்கள் படிக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில் மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதே போல் வேலு நாச்சியார்,
இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெறவில்லை. சுதந்திர போராட்ட வீரர்களான வெள்ளையர்களை எதிர்த்த இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெறவில்லை. மாறாக ஆங்கிலேயர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. உண்மைதான். வில்லியம் பென்டிங் பிரபு ராஜாராம் மோகன் ராயுடன் கைகோர்த்து மூட நம்பிக்கையை ஒழித்தார். அதே மாதிரி இந்த தீக்க காரணங்களாம் ராஜாராம் பற்றி படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அழுத்தம் கொடுப்பானுங்க. என்ன காரணம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் வெள்ளைக்காரனுங்களுக்கு உடந்தையாக இருந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தூக்கி பாடப்புத்தகத்தில் வச்சிருவாங்க. இப்போ எல்லாருக்குமே ராஜாராம் மோகன் ராயோட முகம் தெரியும். ஆனால் கலெக்டர் ஆஷ்டுரை சுட்டு கொன்ன வாஞ்சிநாதனோட முகம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு நடத்தி பாருங்க. நிறைய பேருக்கு வாஞ்சிநாதனுடைய முகமே தெரியாது. அதே போல் நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள், வாஞ்சிநாதனுடைய நினைவு தினம் அவர் என்னைக்கு இறந்து போனாரோ அந்த டேட்டு தான் இருக்கே தவிர வாஞ்சிநாதனுடைய பிறந்த நாளே கிடையாது. 1% மக்களுக்கு கூட வாஞ்சிநாதனுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. அதனால் தென் சென்னையில் குறிப்பாக மயிலாப்பூரில் வாஞ்சிநாதனுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து பிராமணர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய மக்களும் வாஞ்சிநாதனுக்காக குரல் கொடுக்கணும். பாடப்புத்தகத்தில் வாஞ்சிநாதனுடைய வரலாறு வந்து இடம்பெறணும் அப்படின்றத கோரிக்கையாக வைக்கிறேன். அதே போல் என்ன காரணத்துக்காக பூலித்தேவரோட வாழ்க்கை வரலாறு இடம்பெறலை, வெள்ளையர்களை எதிர்த்து போராடின வீரன் அழகுமுத்துக்கோனோட வாழ்க்கை வரலாறு இடம்பெறலை அப்படின்னா இவங்களாம் கடவுள் பக்தி உள்ளவங்க. உதாரணமாக மருது சகோதரர்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய மருது வந்து தீவிரமான சிவபக்தர். இவர் தீவிரமான சிவபக்தராக இருக்கிற காரணத்துக்காக காளையார் கோயில்கிட்ட சிவன் கோயில்கிட்ட வாசலில் இவருடைய தலையை வெள்ளைக்காரனுங்களாம் வெட்டி வச்சிட்டானுங்க. மற்றவங்களுக்கு வந்து மனசில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து பெரிய மருது தீவிர சிவபக்தரான பெரிய மருதுவோட தலையை வந்து வெள்ளைக்காரனுங்க வெட்டி சிவன் கோயில் வாசலில் வச்சிட்டானுங்க அப்படின்ற அந்த உண்மை வந்து வெளிப்பற்றும். அந்த உண்மை வெளிப்பட்டது அப்படின்னா ஆங்கிலேயர்களை நம்ம மாணவர்கள் வந்து வெறுப்பாங்க அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு தான் மருது சகோதரர்களோட வாழ்க்கை வரலாறு இடம்பெறலை. அதே போல் சின்ன மருதுவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வெள்ளைக்காரன் இன்னொரு வெள்ளைக்காரன்ட்ட சின்ன மருதுவை வந்து பாராட்டி லெட்டர் எழுதியிருக்கான். எப்படி கடிதம் எழுதியிருக்கான் அப்படின்னா, சின்ன மருது வளரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதம் ஒன்று பயன்படுத்தியிருக்காரு. அந்த ஆயுதத்தை தூக்கி எறிஞ்சால் எப்படி இப்போ பூமராங் இருக்கு இல்லையா, ரொம்ப தூரம் போயிட்டு அப்படியே திருப்பி நம்மளோட கைக்கே வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன மருது வீசக்கூடிய அந்த வளரி அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டு திருப்பி அவர் கைக்கே வந்துடுமா. அவருடைய வீரத்தை ஒரு வெள்ளைக்காரன் இன்னொரு வெள்ளைக்காரனுக்கு புகழ்ந்து பாராட்டி எழுதியிருக்கான். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நள்ளிரவில் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான புத்தகம் ஒன்று வேணும்னா சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஹிக்கின் பாதாம்ஸில் இந்த ஹிக்கின் பாதாம் சொல்லிட்டு ஒரு புக் ஸ்டோர் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த புக் ஸ்டோரில் இந்த புத்தகம் கிடைக்கும். விலை வந்து 400 ரூபா தான். எல்லாருமே தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. பெரும்பாலான மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து அந்த புத்தகத்தில் இருக்குது. அடுத்ததாக ராணி மங்கம்மாள். அதாவது இந்த ராணி மங்கம்மாள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மதுரை மீனாட்சி கோயிலை கட்டி முடித்த திருமலை நாயக்கருடைய மருமகள் இவங்க. சொக்கநாதர் இருக்கார்ல, பேரனுடைய மனைவி, சொக்கநாதருடைய மனைவி இவங்க. இந்த திருமலை நாயக்கர் வந்து அடிப்படையில் இவர் வந்து தீவிரமான ஆன்மீகவாதி. மதுரை மீனாட்சி கோயிலை இவர் தான் கட்டி முடித்தார். ராணி மங்கம்மாளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலுக்கு அபிஷேகம் நடந்ததை பார்த்ததுக்கு பிறகு தான் இந்த அம்மா வந்து சாப்பிடுவாங்க. அங்கங்கே ஒரு மணி அடிக்குமா, மணி அடிச்சிட்டே அப்படியே வருமா, மதுரை வரைக்கும் வருமா, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் அந்த மணி அடிச்சிட்டே வருமா. அதை பார்த்ததுக்கு பிறகு தான் ராணி மங்கம்மாள் வந்து சாப்பிடவே போவாங்களாம். அதே போல் வீரபாண்டிய கட்டபொம்மன் அடிப்படையில் இவர் வந்து தெலுங்கராக இருந்தாலும் தீவிரமான சுதந்திர போராட்ட வீரர். வெள்ளையர்களை வந்து எதிர்த்தார். இவரை வந்து வெள்ளையர்கள் வந்து தூக்கில் போட்டாங்க. அதை நாம் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கயத்தாரில் வந்து இவரை வந்து தூக்கில் போட்டாங்க. இவருடைய வாழ்க்கை வரலாறை ஏன் மறைக்கிறாங்க? அடிப்படையில் ஈவே ராமசாமி கருணாநிதியெலாம் தெலுங்கராக இருந்தாலும் ஏன் வீரபாண்டிய கட்டபொம்மனோட வாழ்க்கை வரலாறை மறைக்கிறாங்க, பாடத்திட்டத்தில் கொண்டு வர்றதில்லை அப்படின்னா,
வீரபாண்டிய கட்டபொம்மன் அடிப்படையில் திருச்செந்தூர் முருக பக்தர், தீவிரமான திருச்செந்தூர் முருக பக்தன். திருச்செந்தூர் முருகருக்கு வந்து அபிஷேகம் நடந்து முடிஞ்சதை பார்த்ததுக்கு பிறகு தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சாப்பிடவே போவார். அப்போ இவங்களுடைய வாழ்க்கை வரலாறை தூக்கி பாடப்புத்தகத்தில் வச்சா இவங்கெல்லாம் அடிப்படையில் தீவிரமான கடவுள் பக்தி உள்ளவங்க, முருக பக்தர், ஆண்டாள் பக்தை அப்படிங்கிறது வெளிப்பற்றும் அப்படின்ற காரணத்துக்காக தான் குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பாடத்திட்ட குழுவில் வந்து சுபவீர பாண்டியனுக்கும் திண்டுக்கல் ஐ லியோனிக்கும் வந்து முக்கியமான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இவங்களோட வேலையே சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கை வரலாறை மறைச்சி வெள்ளைக்காரங்களோட ஃபோட்டோவை வச்சு வெள்ளைக்காரங்களுடைய புகழை பரப்புறது தான். இது இப்போ மட்டும் இல்லை, 2021 சுபவீர பாண்டியன் திண்டுக்கல் ஐ லியோனியால் தான் ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடியே நான் மாணவியாக இருந்த போதே, எனக்கு முன்னாடி என்னுடைய தந்தையார் மாணவராக இருந்த போதே நம்முடைய பரம்பரையே வந்து பார்த்திங்கன்னா பாடப்புத்தகத்தில் வந்து வெள்ளைக்காரங்களை தான் நாம் வந்து படிச்சிருக்கோமே தவிர உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நாம் படிக்கவே இல்லை. அதனால் நாம் இவங்களை எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து தொடர்ந்து வில்லியம் பென்டிங் பிரபு, வாரன் கேஸ்டிங்ஸு, கர்னல் பிரபு, அந்த பிரபு, இந்த பிரபு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரங்களுடைய வரலாறு தான் மறைச்சி வெள்ளைக்காரங்களோட வாழ்க்கை வரலாறு தான் வைப்பானுங்க, வெள்ளைக்காரங்களோட முகத்தை தான் வைப்பானுங்களே தவிர வாஞ்சிநாதனோட ஃபோட்டோவை எந்த இடத்துலையும் தப்பி தவறி கூட வச்சிட மாட்டாங்க. இவங்க எந்த இடத்துல ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாஞ்சிநாதனுடைய முகம் வந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அது எனக்கு நல்லா தெளிவாக புரியுது. அதனால் இவங்கள நாம் எதிர்பார்க்காம நம்முடைய குழந்தைகளை லைப்ரரிக்கு அனுப்புங்க. லைப்ரரியில் போயிட்டு வரலாறு, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறையும் எடுத்து படிக்க சொல்லுங்கள். மருது சகோதரர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து படிக்க சொல்லுங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிக்க சொல்லுங்கள். வேலு நாச்சியாருடைய வரலாறு எடுத்து படிக்க சொல்லுங்கள். வீரன் அழகுமுத்துக்கோனோட வரலாறு எடுத்து படிக்க சொல்லுங்கள். அதே போல் நள்ளிரவில் சுதந்திரம் அப்படிங்கிற அந்த வரலாற்று புத்தகத்தை வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் பரிசாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.